ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கி ப்ரோ சொல்லுவார். அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. எல்லா வாட்டியும் நானே சொன்னா எப்படி எனக்கு புரியல. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓய் ப்ரோ சொல்லுவாரு. நான் வந்து எங்க போகலாம், என்ன வீடியோ போடலான்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து வாக்கி ப்ரோ பாத்தீங்க அப்படின்னா இஃப்தார் ஸ்ட்ரீட் போவோம், நிறைய வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், ஜாலியா நம்ம வந்து சாப்பிட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொன்னாரு. இஃப்தார் ஸ்ட்ரீட் கிடையாது, மண்ணடி ஸ்ட்ரீட். மண்ணடி ஸ்ட்ரீட். மண்ணடி, ஆமா மண்ணடின்னு ஏன் இந்த ஏரியா பேர் வந்துச்சு? மண்ணடின்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க. இங்க வந்து மண்ணே அடிக்காது. இப்ப பில்டிங்கா இருக்கா, காத்தடிச்சா கூட மண் அடிக்காது. இவ்வளவு மண் இருக்கீங்களா? அது வந்து காத்தடிச்சு வந்த மண்ணு கிடையாது, செருப்புல வந்த மண்ணு. நீ நம்ம எடுத்துட்டு வர மண்ணெல்லாம் சேர்ந்துடும். அந்த மண்ணு வந்து அடிக்காது, எப்பவுமே இப்படி கிடக்கும், அதனால மண்ணடின்னு பேரு. வாக்கி ப்ரோ வந்து இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு. இந்த இடத்தோட ஆரிஜின் என்னன்னு தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த கொஞ்சம் யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரட்டும், அதுக்குள்ள நான் வேற மேட்டர் சொல்றேன். நான் வேற எங்கேயா போவோம் ப்ரோ, நல்ல விளாகா எடுப்போம் அப்படின்னு சொல்றேன். இல்ல ப்ரோ, இந்த இடத்துக்கு போவோம், யாருமே போட்டுருக்க மாட்டாங்க, சூப்பரா இருக்கும் சாப்பிட்ற இடம்லாம் அப்படின்னு சொன்னாரு. இவர் யாருமே போட்டுருக்க மாட்டாங்கன்னு நான் யூடியூப் எடுத்து போட்டு பார்த்தா எல்லாருமே போட்டிருக்காங்க. இந்த மாசமே இங்கதான் ட்ரெண்டிங். போடாத ஆளே இல்ல, எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க. சரி நம்மளும் வீடியோ போடுவோம் அப்படின்னு வந்திருக்கோம். சரி ப்ரிப்பேர் பண்ணீங்களா மேட்டருக்கு வாங்க. டக்கு டக்கு டக்குன்னு வந்துடுறாருங்க இவரு. இங்க ஒரு ராஜா இருந்தாரு, ஓகேவா? ஒருத்தன் ஆரன் அடிச்சு சாவடிக்கிறான், ஒருத்தன் காக்கா, ஒருத்தன் கத்தி சாவடி. லேய் காக்கா, காக்கான்னு சொல்லாதீங்க. எங்க தாத்தா ஒரு கதை ஒண்ணு சொல்லலாம் தான் வந்தேன். தாத்தா நீங்க வந்தீங்க பேர பசங்களா, அயோக்கிய நாதாரிங்களா நீங்கதானா? ஆமா சொல்லுங்க. அந்த காலத்துல வந்து எப்படின்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா வந்து இந்த பக்கமா வந்தாரு. என்ன வேலையா வந்தாரு? சும்மா வந்தாருங்க. சும்மா நம்ம இப்ப சும்மா வந்திருக்கோம் அந்த மாதிரி வந்தாரு. பாரிஸ் பக்கமா வந்திருக்காரு. அப்போன்னு பாத்தீங்கன்னா இங்க சமோசா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டா இஃப்தார் அப்படின்னா, அப்போ வந்து எங்க தாத்தா ஒரு டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சமோசா குக்கா ப்ரோ? குக் இல்ல, செஃப். குக்குக்கும் செஃப்புக்கு என்ன வித்தியாசம் சொல்ல விடுங்க ப்ரோ. இப்போ என்னாச்சு, சம்சா போடுறத பாத்துட்டு இருந்தாரு. ஓகே, அவர் வந்து நார்மலா உருளைக்கிழங்கு வச்சு சம்சா போட்டு இருந்தாரு. எதுக்கு உருளைக்கிழங்கு வச்சு சம்சா போடுறீங்க, இந்த மட்டன் சிக்கன் வச்சுலாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு போனார். அன்னைக்கு ஃபேமஸ் ஆனது இந்த கடை. என்ன டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அது சொல்லவே இல்லை. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. மட்டன் சமோசா, மசோசா அப்படின்னு ஒண்ணு போட்டுட்டாரு. மட்டன்ல இருந்து சமோசால இருந்து மாசா. ஆமா, அப்படி போட்டு விட்டுதான் அன்னைக்கு ஃபேமஸ் ஆனது தெரு. பாருங்க, அதனால உங்க தாத்தா வந்து போனாலதான் ஃபேமஸ்ன்றீங்க. நீங்க வந்துறீங்க, ஏதோ முடிஞ்சு வேற ஒண்ணும் தேவை. இன்னைக்கு ஒரு டிஷ் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன், பாருங்க. வந்து அது நம்ம போய் vlog கண்டினியூ ஆகும்போது நீங்களே பாருங்க. நான் ஒரு டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், சைடு டிஷ். வீடியோக்குள்ள போவோம், வாங்க போலாம் வீடியோக்குள்ள. பட் எனக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, வீடியோ எல்லாம் பார்த்தா எல்லாருமே வந்து ரிவ்யூ தான் பண்றாங்க. பட் அதனால நானும் வாக்கி ப்ரோ என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு சேலஞ்ச் மாதிரி போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சேலஞ்சுனா என்ன மாதிரி சேலஞ்ச்? உங்களுக்கு ஒரு 250 ரூபா, எனக்கு ஒரு 250 ரூபா, அதை வச்சு வாங்குறோம். இப்போ நீங்க ஒரு 250 ரூபாய், நான் ஒரு 250 ரூபாய் வாங்கிடுறேன். ஏஆர் கேமரா ஏஆர்ட்ட கொடுக்குறோம். ஏஆர் சாப்பிட்டு பார்த்து ப்ரோ நீங்க வாங்கினது தான் ப்ரோ பெஸ்ட், இந்த ஆளு ஒஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா 250 ரூபாயில 100 ரூபாய் ஏஆர் கொடுத்துருவேன். யாரு அப்படின்னு அவர் ஒண்ணு எனக்கு பாஸ் மார்க் போட்டுவார். இல்ல ஏஆர் தானே சாப்பிட போறான், நான் பாத்துறேன். சரி, அப்ப ஏஆர் அடுத்த வீடியோ கேமராமேன் இல்லைன்னா நீங்களே தெரிஞ்சுக்கங்க. 250 ரூபாய்க்கு ஒரே ஒரு டிஷ் இருந்ததுன்னா, 250 ரூபாய் டிஷ் இருந்துச்சுன்னா அப்படி செருப்பால் அடிப்பேன் நான். ஏன்டா இதுக்கடா வந்து நம்ம என்ன வேலையா வந்து. நான் யோசிச்சேன், டப்புன்னு ஒரு கிரில் சிக்கன் கடை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரில் அப்படியே வாங்கிட்டு வந்துருவேன். வாங்கிட்டு வாங்க, நான் நைட்டு வீட்டுக்கு போய் தயிர் சோறு வச்சு கிரில் அப்படியே நைஸா மசாலாவோட கலக்கலாம் சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஆனா உண்மைக்குமே இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுவாங்க. என்ன ஃபேமஸ் அப்படின்னா, நான் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்த வரைக்கும் இந்த நோன்பு வைக்கிறவங்க நோன்பு ஃபினிஷிங் டைம்ல வந்து அப்படியே இஃப்தார் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சாப்பிடுவாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு அதை பத்தி டீட்டெயிலா தெரியாது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம சாப்பிட வந்திருக்கோம், அந்த வேலையை மட்டும் சாப்பிட கூப்பிட்டீங்கன்றது. சரி 250 எடுங்க. எடுங்களா? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். கண்ணாடி வாங்க போலாம். மக்களே, நான் போட்டுட்டு வந்தேன், நான் தொடச்சேன், இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்ணாடியை. கண்ணாடி யாருன்னு முக்கியம் இல்லை, இப்போ ஸ்டைலா யாரு மாசா கெத்தா இருக்கா. அதாவது ஸ்டைலா மாசா கெத்தா யாரு வேணாலும் இருக்கலாம், ஆனா அது யாருனால? என் கண்ணாடியை போட்டனால. புரியுதா? கண்ணாடி உங்களுதான் இருக்கலாம், ஸ்டைலா யார் இருக்கா? சரி, இப்ப கண்ணாடி கொடுத்துருங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு சொல்றீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பேசுனதான் பிளான். உங்களுக்கு 250, எனக்கு 250. சரியா? இனிமே மாயிண்ட் 250 ரூபா முடிகிற வரைக்கும் நீங்க என் மூஞ்சில முழிக்க கூடாது, நான் உங்க மூஞ்சில முழிக்க கூடாது. பாத்துக்கிறேன். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா.
கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேக்கி ப்ரோ வந்து தனியாக அனுப்பிச்சாச்சு. அவர் வந்து கடைக்கு போயிருக்காரு. இப்போ வந்து நான் வந்து வாங்குறதுக்காக வந்துட்டேன். 250 ரூபாய்க்கு வந்து சூப்பராக வாங்குறோம், மாதம் வாங்குறோம். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ எல்லாமே இங்கேயே இருக்கு. இப்போ இருக்கிறதுல இங்கே எது நல்லா இருக்கும் உங்களோட சஜஷன் சொல்லுங்க. இதுவா? மலையா சிக்கன் நல்லா இருக்கும். எல்லாமே வேற ஒரே மாதிரி இருக்கு. அதனால தான் நானும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் கடைக்கு வந்து நம்ம வந்துட்டு இருப்போம். ஸோ 250 ருபீஸ் என்னோட டார்கெட்டு. இதில் வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குவோம். ஆனால் இங்கே ஸ்டார்டிங் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கு? ஸ்டார்டிங் 40 ரூபாய். எதுலாம் 10 ருபீஸ்? வெஜ்ஜு நோனா? வெஜ்ஜு நான்வெஜ்? நான்வெஜ் 12 ரூபாய். எது நான்வெஜ்? மட்டனா? இது மாசினா ட்ரை ஃபிஷ்ஷா? அது ஒன்று கொடுங்க. இது வந்து ப்ரான்ஸ் மேக்ஸிமம் இந்த கடையில் இருக்காது. சரி, அப்போ எனக்கு இது ஒன்று தாங்க. அதே டிஷ் கூட இருக்குது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டதே இல்லை, நீ புதுசாக இருக்கு. சரி கொடுங்க, இதுவே தாங்க. இது 2 மட்டும். இது என்னதுண்ணா? லாலிபாப் மாதிரி இருக்கு. இது ஒன்று கொடுங்க. எது உங்களை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சேல் ஆகுது? மாசிங்கன்னா என்ன சொன்னீங்க? ட்ரை ஃபிஷ். ஓகே, இது ஒன்று கொடுங்க. லாலிபாப்பா? இது என்னது? கேண்டி சிக்கனா? ரைஸ் நம்ம வந்து பயங்கரமாக வாங்கணும். ஒன்று இது எவ்வளோ ஆச்சு? இன்னும் ஒன்று ஆட் பண்ணால் 100 ரூபா வந்துடணும். எது நல்லா இருக்குமோ அதை ஆட் பண்ணுங்க. ஓகே, எவ்வளோ வருது மொத்தம்? இது 60 ஆச்சு, இது 60 ஆச்சு. மொத்தமாக வந்து 120 செஞ்சுருந்தோம். 100 ருபீஸா? 100 ருபீஸ் வந்து 4 டிஷ் வந்துட்டு வாங்கிட்டேன். வேக்கி ப்ரோ வேற எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு தெரியல. நம்ம வேற 120 ரூபாய்க்கு 2 பீஸ் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினைக்கிறோமா? ரைஸ் நான் இந்த கடையில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் வந்து பார்த்தேன். ஆனால் இது என்னதுண்ணா? கிளிக்கூடா? இது ஒன்று கொடுக்கணும். இது எவ்வளோ? சாப்பிட்றது வந்து இப்போ கம்மி ரேட்டுக்கு நிறைய வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், நம்மளால வந்து சாப்பிடவும் முடியாது. இது என்ன முட்டையா? வேற பொட்டேட்டோ எல்லாமே வச்சுருக்கோம். வாங்க ஏதாவது குடிக்க வாங்குவோம். இது வந்து நம்ம கஸ்டர்டு ப்ரோ, நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் 7 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் போட்டு பண்ணுறது. இது வந்து நோம்பு டைம்ல எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐடியானால பண்ணுறது. இது நம்ம ஸ்பெஷலாக ஓடுறது. சரி, அப்போ இது எனக்கு ஒன்று தாங்க. ஓகே, 3வது கடைக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து இன்னும் 120 ரூபாய் இருக்கு. ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்? சிக்கன் டிக்கா ப்ரோ, இது கேண்டி சிக்கன் ப்ரோ, உள்ள சீஸ் சிக்கன் ஸ்டஃபிங் கூட வரும் ப்ரோ. குறுகுற சிக்கன் ப்ரோ. வேற என்ன ஸ்பெஷல் உங்க கடையில்? ஸ்பெஷலே நம்ம ஐட்டம் தான் ஸ்பெஷல். எக் இருக்கு, நம்ம ஒன் ப்ராடக்ட் ஃபிங்கர் இருக்கு, அரபியன் சமோசா இருக்கு, சீஸ் சமோசா, அரபியன் ரோல். இது என்னதுண்ணா? இது வந்து சீஸ் போல் இட்டாலியன் ரோல் பாருங்க, எல்லாம் சூப்பரா இருக்கும். இது எவ்வளோ கிடைக்காது? 60. இது ஒன்று போடுங்க. இது ஹரியாலி கபாப். இது ஹரியாலி கபாப். ஹரியாலி கபாப் எவ்வளோ அது? 16. இது நான் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. கேமராமேன் இங்கே பாருங்க. இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஐஸ் கேண்டி. ஐஸ் கேண்டியா? இது சிக்கன் தான் ஃபுல்லா சிக்கனா? இது எவ்வளோ? 60. இப்போ இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் 60 ருபீஸ் தான். 60. கிராப் 40 ஸ்டார்டிங். எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 70 ப்ரோ, 60 ப்ரோ. ஐயோ, 70 60னா 130 ஆச்சு. கரெக்டாக முடிஞ்சே போச்சு. இது அரபியன் சிக்கன் எப்படி இருக்கு பாருங்க. அரபியன் ஒரு மாதிரி அப்படியே நர்ச்சலா இருக்குது எல்லாமே. ஆகான் சிக்கன் எல்லாமே டிஃபரெண்ட் தான். ஆனா எனக்கு வந்து டார்கெட் 250 ரூபா நான் கொடுத்துருக்காங்க. வாங்க, நான் ஆஃபர்ல தரேன் உங்களுக்கு. என்ன காமெடி சாப்பிட்றேன்? எது வேணும் நீங்களே சொல்லுங்க. நான் சாப்பிட்டதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த இதுவா? எதனா உள்ள ஸ்வீட்டா இருக்கும். நாங்கள் இது சிக்கனா இருக்கும். சாப்பிட்டுருக்கீங்களா? ரெண்டுமே போட்டோம். அவங்களுக்கு கொடுத்துருங்க, நான் கிளம்பிட்டாலும். பரவாயில்லண்ணா, அது எடுத்தா நல்லா இருக்காதுண்ணா. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து இன்னொரு 60 ரூபாய் இருக்கு. அதை நம்ம எப்படி செலவு பண்ணலாம்னு பார்ப்போம். வேக்கி ப்ரோ என்ன பண்றாருன்னு தெரியல. முதல்ல அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிப்போம். வாங்க பாருங்க. நான் வந்து 250 ரூபா காலி. காலி பண்ணிட்டீங்களா? நான் பாருங்க இன்னும் வச்சிருக்கேன். 60 ரூபாய் இருக்கு. 60 ரூபா வச்சிருக்கீங்களா? ஆமா. அதுல என்ன வாங்கிருக்கீங்க? இங்க வந்து இட்டாலியன் டிஷ் வாங்கிருக்கீங்க? ஆமா, எதுவுமே ஞாபகமே இல்லை. அதனால இட்டாலியன் டிஷ் ஒன்று மட்டும், இட்டாலியன் சிக்கனா ஏதோ ஒன்று சொன்னாங்க. இவர் வந்து என்னன்னு பார்த்தவங்க இல்ல, பேரு இது வந்து ஈஸியா இருக்கும். 60 ரூபாய் இருக்கு. தோசை வாங்கிடுவார் போல் இருக்கு. இட்லி தோசைலாம் வாங்க மாட்டேன். பணியாரம் தான் வாங்குவீங்களா? அதான் சின்னதா இருக்கும். ஸோ இன்னும் வந்து என்கிட்ட 60 ரூபாய் இருக்கா. ஒரு டெசர்ட்டு இன்னும் ஒரு 30 ரூபா மீதி இருக்கு. 30 ரூபாய்க்கு நான் ஜிகிர்தண்டா ஜூஸ் வாங்குவேன். இங்கே பாருங்க, இட்டாலியன் ரோல் வந்துருச்சு. என் கையில பிடிக்கிறதுக்கே இடம் இல்லைங்க. ரொம்ப கம்மியா வாங்கிட்டோமோ கைஸ். ஆனா இங்க என்னென்ன ஃபேமஸ்? எது நல்லா மூவிங்க? கார் பைக்லாம் நல்ல மூவிங் ஆகலாம். ஆனா இது பார்சல் மாதிரி எடுத்துக்க முடியுமா? என்ன குடிக்க ஆரம்பிச்சிங்க? வாங்கி குடிச்சிட்டு கப்ப தூக்கி போட்டு போக வேண்டியதானே. என்கிட்ட இன்னும் 30 ருபீஸ் இருக்கு. 30யா? ஆமா. ஓ, இது வாங்கிட்டீங்க.
இன்னும் 30 ரூபா தான் இருக்கு, வாங்க போவோம். டைம் ஆவாவ செம்ம கூட்டம் வருது கைஸ். எப்படி ப்ரோ இவ்வளவு வாங்குனீங்க? அது என்னமோ சொல்லுவாங்க ஒய்ஸா யூஸ் பண்ணா சைஸா எஸ்கேப் ஆயிரலாம். அந்த மாதிரி வந்து இன்னும் என்கிட்ட வந்து 30 ரூபா இருக்கு. இப்போ ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். அந்த அண்ணன் கடையில வந்துட்டு முட்டை மிட்டாய் வந்து 60 ரூபாய். எனக்கு பாதி மிட்டாய் கொடுங்க. பாதி வாங்க போறீங்களா? அதுதான் ஒரு டேலண்ட். என்ன நீங்க டேலண்ட் காட்டுங்க கைஸ். இப்போ வாங்க நம்ம அந்த கடையில போயிட்டு அந்த அண்ணன் கிட்ட பேசி 60 ரூபாயில பாதி கேட்கலாம் நம்ம. சரி நான் பாக்குறேன். சரியா? ஜெயிச்சுட்டா மிஷின் சக்சஸ். ஜெயிக்கலனா வீணானே குலகார நாய்க்கிறான் போயிரு. இது வந்து முட்டை மிட்டாயா? முட்டை மிட்டாய் தான். நான் எனக்கு 60 ரூபாய்க்கு வேணாம், 30 ரூபாய்க்கு கொடுங்க போதும். 60 ரூபாய்க்கு சின்னதா வரும். நீங்க சும்மா அப்படி விரல்ல தொட்டு இப்படி வாயில வச்சா அவ்வளவுதான். ஆனா என்னோட டார்கெட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். என்னோட டார்கெட் நான் முடிப்பேன். ஏமா பாக்க உங்க டார்கெட் இதுக்கு அப்புறம் பாருங்க வித்திக்கிட்டு போவோம். எவ்வளோண்ணா 30யா? 60 கொடுப்பா. அண்ணா வீடு போலாம். கைஸ் டிஸ்குவாலிஃபைட் வாக்கி ப்ரோ, டிஸ்குவாலிஃபைட். கைஸ் கடைசியில வந்து நியாயம் தான் வென்றது. யார் வந்து கரெக்டா 250க்கு வாங்கியிருக்காங்க நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இது முதல்ல போய் டேஸ்ட் பண்ணி பாப்போம். டிஸ்குவாலிஃபைட் வாக்கி ப்ரோ. சோ அந்த வின்னர் இஸ் ஆனா முட்டை மிட்டாய் சாப்பிட மாட்டீங்களா? சேலஞ்சுக்குள்ள வரது 30 ரூபா, மீதி 30 ரூபா இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ முதல்ல வந்து ப்ரானை டேஸ்ட் பண்ணிக்குவோம். மயோனைஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு தக்காளி சட்னியாக வச்சாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. மட்டன் விலை கிலோ 800 ரூபாய்க்கு விற்கிது. இவங்க எப்படி மட்டன் 100 ரூபாய்க்கு இவ்வளோ வாங்கினேன்றாரு. கேட்டால் எல்லாம் மட்டன் சிக்கனுன்றாரு. எப்படி எனக்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட்